ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நான் இன்னைக்கு என்னோட வீக்கெண்ட் மார்னிங் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சாட்டர்டே மார்னிங் எனக்கு ஆஸ் யூசுவலா தான் மண்டே டூ ஃப்ரைடே எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தாவே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அதில எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நான் வந்து வாட்டர் மெலான் நேத்து வாங்கியிருந்தேன். அது ஸ்வீட் இல்ல ஒரு ஸ்வீட்டே இல்ல. ஒரு மாரி இருந்துச்சு. யாரும் சாப்பிடல. ஸோ அதனால வந்து அதில வந்து நான் பாப்சிக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே அத ரெடி பண்ணி வச்சுட்டேன். பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பி. அந்த மாரி பாப்சிக்கிள் பண்றதுல. யூசுவலா நான் இது மேங்கோ பண்ணி குடுத்துருக்கேன். இது 2 3 டைம் பண்றேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் அன்னைக்கு மார்னிங் கிளைமேட்டுமே ரொம்பவே நல்லா இருந்து. கொஞ்சம் நல்லா ரெயினா நல்லாவே இருந்து மூடியா நல்லா இருந்துச்சு. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். தோசை அண்ட் எக் ரோஸ்ட் தான். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் அந்த எக் ரோஸ்ட். நான் இது நெறைய ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ல. கண்டிப்பா அந்த ரெசிபிய போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே லேசியா ஃபீலா இருந்துச்சு. அந்த டே ரொம்ப டல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு யாராவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி குடுக்க மாட்டாங்களா? டீ போட்டு அப்படியே எழுப்ப மாட்டாங்களா? அந்த மாரி தாட் தான் எனக்கு போயிட்டே இருந்துச்சு. அண்ட் பிகாஸ் கிளைமேட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னமோ தெரியல வீக்கெண்ட் ஆனாலே வந்து அவ்ளோ லேசினஸ் வந்து எனக்கு அப்படியே மூடியாவே இருந்துட்டுருக்கும். வீக்கெண்ட்ல ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற பெர்சன் வந்து பர்ட்டி தான். ஸ்கூல்ல ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவா. எனக்கு வந்து எப்பவுமே அவளோட டாய்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், கிளீன் பண்ணணும் இந்த மாதிரியே தான் எனக்கு வீக்கெண்ட் போயிட்டே இருக்கும். நான் பர்த்டேக்கு வந்து இன்ஸ்டன்டாவே வந்து கீ ரெடி பண்ணுவேன். நான் மார்னிங் வந்து மில்க் வரும் இல்லையா? அத வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருவேன். ஸோ மேல வர பாலாடைய வந்து இந்த மாரி பேன்ல போட்டு ஒரு 2, 3 மினிட்ஸ் பாயில் பண்ணோம்னா, அழகா கீ வந்து மெல்ட் ஆயி வந்துரும். யூசுவலா வந்து ஹோம்மேட் கீ அப்டின்னா, அந்த பாலாடைய வந்து ரொம்ப நாள் 1 மந்த், 2 மந்த் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி, ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி, இந்த மாதிரி தான் வந்து நம்ம கீ பண்ணுவோம் ஹோம்மேட் கீ. பட் பர்சனலி எனக்கு அதில எவ்ளோ 100% ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்டின்னா, நான் பர்சனலா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்ளோ நாள் அது ஸ்டோர் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ நான் இது வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே பர்த்டேக்கு ஃபாலோ பண்றது தான். அன்னைக்கு அந்த பாலாடை எடுத்துட்டு, இந்த மாரி கீ பண்ணுவேன். அத வந்து ஸ்டோர் பண்ணி குடுக்குறதில்ல. அன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபுட்ல வந்து நான் ஆட் பண்ணி குடுத்துருவேன் அவளுக்கு. வீக் டேஸ்ல வந்து எனக்கு அந்த ரொட்டீன் ப்ராப்பரா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் கூட நான் ஆல்மோஸ்ட் மார்னிங்கே முடிச்சுருவேன். ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவா எனக்கு ஃபீல் ஆகும். இந்த வீக்கெண்ட் வந்தாலே வந்து அவ்ளோ லேசினஸா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் லேட்டா தான் சாப்பிடுவோம். லஞ்சும் லேட்டா தான் சாப்பிடுவோம். என்னதான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும், இன்னும் என்னால ஃபாலோ பண்ணவே முடியல. ஸோ எங்களுக்கு வந்து எக் ரோஸ்ட், தோசையோட அண்ட் பிளாக் டீயோட, ரெயினோட சூப்பரா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. வீக்கெண்ட்ல வந்து எனக்கு ரொம்பவே டஃப்பா ஃபீல் பண்றது வந்து இந்த கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ஒர்க் தான். அது எப்பவுமே எனக்கு அந்த வீக்கெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே கிளீன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ நான் அத எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா, அது பெண்டிங்ல வைக்க மாட்டேன். அப்பப்ப நம்ம ஏதாவது வெசல்ஸ் இருந்ததுன்னா, அப்பப்போ வாஷ் பண்ணி மோஸ்ட்டா முடிச்சுருவேன். அந்த கிச்சன் வந்து ரொம்ப நீட்டா இருக்கிறது மாரி பார்த்துப்பேன். பர்த்டேயோட டாய்ஸ் வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டே வந்து நான் எல்லாமே வைண்ட் அப் பண்ணுவேன். ஏன்னா, அவ வீட்லயே இருக்கிறனால எப்பவும் எடுத்துக்கிட்டே இருப்பா. வீக்கெண்ட்ல வந்து பர்த்டே வந்து என் சைட் வரமாட்டா. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணவே மாட்டா. வீக் டேஸ்ல வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் மட்டும் தான் இருப்பேன். அவளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா. ஸோ வீக்கெண்ட்ல வந்து அவங்க அப்பா கூட ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றது, அவங்க கூடயே இருந்துருவா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸா இருக்கும்.
ஸோ மார்னிங் ரொட்டீன் வந்து எனக்கு எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா நடக்கும். அந்தந்த ப வொர்க் எல்லாம் கரெக்ட்டா முடிச்சுருவேன். எனக்கு வந்து ஈவினிங்குள்ளாடி எல்லாமே கரெக்ட்டா எல்லாமே முடிச்சுட்டேன் அப்டின்னா, நாங்க ஈவினிங் வெளில போறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அண்ட் கண்டிப்பா நாங்க சாட்டர்டே இல்லன்னா சண்டே வந்து பர்த்டே எங்கேயாச்சும் வெளில எடுத்துட்டு போவோம். பர்சனலி எனக்கு ரொம்பவே மைண்டுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். அண்ட் அவளுக்குமே அது ஒரு கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். ஆல்மோஸ்ட் என்னோட மார்னிங் ரொட்டீன் வொர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி லஞ்ச் பத்தி நான் யோசிக்கணும் அப்டின்னா, இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கிரில் சிக்கன் பண்ணலாம் அப்டின்னு யோசிச்சேன். ஸோ கிரில் சிக்கன் நான் எப்படி பண்ண போறேன் அப்டின்னு நான் வந்து கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பர்த்டே வந்து காரெல்லாம் வாஷ் பண்ணிட்டு செம்ம டயர்டா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்நாக்க்கு வந்து பப்பாயா குடுத்துருந்தேன். அண்ட் நான் ரொம்ப நாளா ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சே இருந்தேன். ஸோ அத வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அந்த ப்ராடக்ட் பத்தியும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு ரொம்ப நாளாவே வந்து கிரில் பேன் அயர்ன்ல வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. பட் நான் செக் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது மாதிரி இருந்தது. ஸோ நான் ரீசென்ட்டா வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அமேசான்ல வந்து நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து இந்த பிராண்ட் பார்த்தேன். ஹோம் பஃப் ஸ்டோர் அப்படிங்கிறது மாரி. ஸோ இதில வந்து இந்த கிரில் பேன் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லயே போட்டிருந்தாங்க. ஸோ நான் யோசிக்காம டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். பட் நான் ரிசீவ் பண்ணும்போது அவ்ளோ ஹாப்பினஸ் இருந்தது. பிகாஸ் அந்த வெயிட் ரொம்ப வெயிட்டா இருந்தது. அந்த அயர்ன் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. அண்ட் வந்து அது கொஞ்சம் பிக்கர் சைஸா வேற இருந்தது. அதனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு ப்ராடக்ட்டு. கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு வந்து நான் பிரஸ்ட் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேன். இதில வந்து நீங்க கார்லிக், அப்புறம் வந்து பெப்பர் அண்ட் ஆர்கானோ ஆட் பண்ணி, சால்ட் ஆட் பண்ணி, நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கலருக்காக. அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். உங்களுக்கு சாஸ் போடணும் அப்டின்னா, நீங்க சோயா சாஸ் போடுங்க. நான் இன்னைக்கு சாஸ் போடாம நார்மலா தான் மசாலாலாம் பண்றேன். அது ரொம்பவே நல்லாருக்கும். நான் கிரில் பேன் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம லெஸ் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வாங்குனேன். நீங்க இது ஃபிஷ், பன்னீர் இல்லன்னா சிக்கன் எதுனாலுமே நீங்க இதில குக் பண்ணலாம் வித் லெஸ் ஆயில். அண்ட் நான் வந்து அயர்ன் ஏன் சூஸ் பண்ணேன் அப்டின்னா, ரீசென்ட்டா வந்து நமக்கு நான்ஸ்டிக்க விடைக்குமே வந்து அயர்ன் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதில. ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷன் கூட. அதனால தான் வந்து நான் அயர்ன் கிரில் பேன் சூஸ் பண்ணேன். அண்ட் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிராண்ட் சூஸ் பண்ணேன் அப்டின்னு தான் நான் நெனைக்கிறேன். சிக்கன் பிரஸ்ட்ட வந்து 2 சைடுமே ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் வந்து நீங்க குக் பண்ணலாம். ரொம்ப ட்ரையா இல்லாம ஜூஸியாவே கிரில் ஆயி வந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து அயர்ன் கிரில் பேன் வாங்கணும் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிராண்ட நீங்க சூஸ் பண்ணலாம். ஆ ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நாங்க ஃப்ரைட் ரைஸ் கூட இந்த கிரில் சிக்கன் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலா ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அயர்ன் கிரில் பேன் வாங்கணும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம். ஸோ நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. வீக்கெண்ட்ல மோஸ்ட்டா நான் லஞ்சுக்கு ஏதாவது ஸ்பெஷலா குக் பண்றேன்னா, அது டின்னருக்கு சேர்த்து குக் பண்ணிருவேன். ஸோ எனக்கு டின்னர் பண்ண வேணாம். ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும் வீக்கெண்ட். எப்போதுமே வந்து நான் பர்த்டே தூங்குனதுக்கப்புறம் எனக்கான கொஞ்சம் டைம் நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க என்னோட ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு என்னோட மீ டைம் ஃபுட் வந்து டோனட் அண்ட் காஃபி.
இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்கு வந்து நான் இந்த மாரி மீ டைம் வந்து டெய்லியுமே வச்சுப்பேன். எனக்கு புடிச்ச ஃபுட்டா இருக்கட்டும், எனக்கு புடிச்ச விஷயம் பண்றதா இருக்கட்டும், சீரியஸா இது வந்து எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா ஒரு மதரா நீங்க இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பர்ட்டி வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் மார்னிங் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா குல்ஃபி அத குடுத்தேன். அவ ரொம்பவே ஹாப்பி அண்ட் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த குல்ஃபில அந்த வாட்டர் மெலான் வித் சுகர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதான் என்னோட வீக்கெண்ட் மார்னிங் ரொட்டீன். இப்படிதான் போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. See you all in the next vlog. Until then, take care. Bye bye.